செல்வா சைட் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வணக்கம். நான்முதன் கோர்ஸில் ஸ்டெப் கோர்ஸ் பற்றி சந்தேகங்களும் விளக்கங்களும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு முதல் முறை வரங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட இமெயில் ஐடிக்கு யூசர் நேம் லைசன்ஸ்க்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. ஒரு வேளை வரல அப்படின்னா உங்களுடைய ஸ்டெப் கோஆர்டினேட்டர் கேட்டு யூசர் நேம் லைசன்ஸ்க்கு வந்து வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் காலேஜுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. அதுலேயே வந்து லிங்க்லாம் வந்திருக்கும். அந்த லிங்க்கை நான் டச் பண்ணி தான் உள்ளே போகிறேன். நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுடைய மொபைல் ப்ரௌசரில் வந்து யூஸ் பண்ணாமல் குரோம் ப்ரௌசர்லேயோ வேறு ஏதாவது ப்ரௌசர்லேயோ வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஓப்பன் இன் குரோம் கொடுத்துட்டேன். இதில் கீழே போனீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி ஹேங்கும் வராது. அப்போ வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு மெத்தட்லேயும் உங்கள் மொபைலில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய யூசர் நேம் லைசன்ஸ் கீ வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் உள்ளே போகிறத விட காப்பி பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது கொஞ்சம் வந்து மிஸ்டேக் இல்லாமல் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து டிஜிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எப்போதும் காப்பி பண்ணி யூசர் நேமாக இருந்தாலும் சரி, லைசன்ஸ் கீயாக இருந்தாலும் சரி, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை வந்து ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் குரோமில் பண்ணுறத விட ஆப்பிளில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆப்போட லிங்க்கு உங்கள் வந்திருக்க மெயிலே இருக்கும். அந்த மெயிலில் கிளிக் பண்ணி போனீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுத்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சில சஜஷன்ஸ்லாம் அதில் வந்து கேட்கும். அதை வந்து கொடுத்துருங்க. உதாரணமாக மைக்ரோஃபோன், உங்களுடைய ஸ்பீக்கர் இதெல்லாம் ஆன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஆன் பண்ணிடுங்க. அப்படி ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அடிக்கடி வந்து எரர் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த எரர் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த கோர்ஸ் வந்து முடிக்க முடியாது. இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓப்பன் கொடுக்கும்போது நீங்கள் இதுலேருந்து டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெளியில் போயிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகும்போது இப்படி தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் சைன் அப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சைன் அப்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து லாகின் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. சில பேர் வந்து உங்களுடைய கண்டினியூ வித் ஜிமெயில் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படியும் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஜிமெயிலில் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காமிச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி கண்டினியூ வித் ஃபேஸ்புக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து காமனாக கொடுக்கக்கூடியது. இது நீங்கள் போனீங்க அப்படின்னா சில எரர்ஸ்லாம் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே அந்த லாகின் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் வந்து போங்க. மெயிலில் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். யாரும் டைப் பண்ண வேண்டாம். டைப் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிஜிட் வந்து மிஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் காமிச்சிட்டே இருக்கும். அதனால் உங்கள் மெயில் வந்து போங்க. மெயிலில் போய் யூசர் நேம் வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பின், உங்களுக்கு பின் கிடையாது, லைசன்ஸ் கீ தான் இருக்கும். அந்த லைசன்ஸ் கீயை நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து உள்ளே போயிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து வைல் யூஸிங் த ஆப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வேணுமான்னு கேட்குது. அதில் வந்து அலோ வந்து கொடுங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறமா கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்தெந்த யூனிட்ஸ் வந்து முடிக்கிறீங்களோ அதுக்கு மேலே வந்து பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பெர்சன்டேஜ் செக் பண்ணி நீங்கள் எவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். கிராஸ் செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ முடிக்கல அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து போங்க. அதில் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே அந்த லோடிங்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில பெர்மிஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். பெர்மிஷன்ஸ்லாம் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அந்த மொபைலில் வந்து நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் எரர் இல்லாமல். பெர்மிஷன்ஸ் வந்து கொடுங்க. இதில் நம்ம மைக்ரோஃபோனும் பெர்மிஷன்ஸ் வந்து கொடுங்க. இப்போ நான் மைக்ரோஃபோன் வந்து பெர்மிஷன் கொடுக்குறேன். அலோ ஒன்லி யூஸிங் த ஆப்னு கொடுக்குறேன். அடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து அலோ வந்து கொடுங்க. அடுத்ததாக கேமரா, கான்டாக்ட், ஃபோன் இதையும் நீங்கள் வந்து அலோட் கொடுத்துங்க. உங்களுடைய கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அலோ வந்து டோன்ட் அலோன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணிவிடுங்க. எல்லாத்துலேயும் நான் வந்து அலோ வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பேக் வந்து இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வந்து வராது. நீங்கள் கோர்ஸ் வந்து எளிமையாக வந்து முடிக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்காக வீடியோ வந்து எடுத்து நான் போடுவோம் நம்ம. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஓப்பன் ஆகுது. வாங்க பார்ப்போம். நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பெர்மிஷன் வந்து எல்லாம் கிராண்ட் வந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இதில் நான் வந்து 25% வந்து முடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து போகும்போது இதில் வந்து நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்லாம் வந்து காமிக்கும். எந்த யூனிட்ஸ் வந்து முடிக்கிறீங்க சஜஷன்ஸ்லாம் வந்து காமிக்குது. இந்த சஜஷன்ஸ்லாம் வந்து படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. நீங்கள் எல்லாமே வந்து அலோ கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ் லைன் டெஸ்ட்டு, அடுத்து யூனிட் நம்பர் 1, யூனிட் 2, யூனிட் 3,
கடைசியாக வந்து சர்டிஃபிகேஷன் டெஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து முடிக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து எல்லாமே வந்து முடிச்சிருக்கேன். அதனால் காமிக்குது. ஒருவேளை மிஸ்டேக்காக பண்ணியிருக்கேன்னு தோணுச்சு அப்படின்னா, அது ரீடூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து போகணும். ஒருவேளை நீங்கள் ரீடூ பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டேருந்து எந்த யூனிட் வந்து பண்ணுறீங்களோ, அந்த எந்த யூனிட்டில் சப் யூனிட் என்ன பண்ணுறீங்களோ, அது ஃபஸ்ட்டேருந்து வரும். அதை நான் வந்து இப்போ எதுவும் முடிக்காதனால சர்டிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. அவங்க சொல்லும்போது தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து ஸ்டெப் வந்து முடிச்சிட்டோம். ஸ்டெப் கோர்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ரௌசரில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வந்து ப்ரௌசரில் step.english அப்படிங்கன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஏன்னா பல பேருக்கு வந்து சில நேரத்துக்கு எரர் வந்து காமிக்கும். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி போனால் அதனால் step.english அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய இமெயில் லைசன்ஸ் கீ உங்கள் இமெயிலுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஆப்பில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி இதுலேயும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து 3 லைன் இருக்கும். அந்த லைனை வந்து கிளிக் பண்ணி தெரியுது பார்த்தீங்களா மேலே, அதை கிளிக் பண்ணி அதில் வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா கீழே கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூ வந்து கொடுங்க. கண்டினியூ வந்து கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கோர்ஸ்க்குள்ளே போயிடும். நீங்கள் அதில் வந்து பண்ணாலும் இதில் பண்ணாலும் அது 2 ஒன்று தான். உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அந்த இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் அதில் வந்து நிறையா வந்து முடிச்சிருக்கேன். அதுவும் இதுவும் எனக்கு வந்து காமிக்குது. ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 35க்கு 35 நான் முடிச்சிட்டேன். 100% அப்படின்னு காமிக்குது. அடுத்தது வந்து 8 வந்து முடிச்சிருக்கிறேன். இன்னொன்று வந்து ரிமைனிங் இருக்குன்னு காமிக்குது. இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து 100% அப்படின்னு வந்துடும். 100% வந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சில நேரங்களில் வந்து எரர் வந்து காமிக்கும். அந்த எரர் எப்படின்னா வந்து சில நேரத்தில் வந்து மைக் வந்து ஓப்பன் ஆகலை, ஸ்பீக்கர் ஓப்பன் ஆகலை அப்படின்னு. அது எதனால் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் பெர்மிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். அலோவ் வந்து கொடுத்துருக்கணும். டோன்ட் அலோவ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் மாதிரி எரர் வரும். அதோட முக்கியமான விஷயம் உங்கள் மொபைலில் வந்து நெட்வொர்க் அக்சசிபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். டேட்டா வந்து அதிகமாக இருக்கணும். இல்லை டேட்டா வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் அதிகம் காமிச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பகல் நேரத்தில் பண்ணுறத விட கொஞ்சம் ஈவினிங் டைம் இல்லை மார்னிங்கில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து பண்ணலாம். ஏன் அப்படின்னா பல பேர் வந்து ஒரே நேரத்தில் அக்சஸ் பண்ணும்போது சர்வர் வந்து பிஸியாயிரும். பிஸியாகும்போது உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ண முடியாது, வந்து சீக்கிரம் முடிக்க முடியாது. அதனால் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆஃப்டர் 4:00 இல்லைனா வந்து மார்னிங் பிஃபோர் 9:00 பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்சஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் ஆக்டிவ் மைக் வந்து ஆன் பண்ணியிருக்கேன், நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். அது வந்து காமிக்குது. அதை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு உங்கள் கோர்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே அந்த லாக் அவுட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாக் அவுட் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். இதுதான் குரோம் வியூ வந்து இதுதான். நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நான் முதல்ல சம்மந்தமாக போட்டிருக்கோம், மற்ற டெக்னாலஜி சம்மந்தமாக போட்டிருக்கோம், ரிலீஜியஸ் சம்மந்தமாக போட்டிருக்கோம். ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து பிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதுக்காக போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி.